அரியாங்குப்பம், அருந்ததிபுரம், அன்னை நகர் பகுதிகளில் எல்ஜேகே கட்சியின் பேச்சாளரும் மகளிர் அணி பொறுப்பாளருமான முகமது ஷஷிதா அந்த பகுதியில் உள்ள பெண்களிடம் எல்ஜேகே கட்சியின் பெண்கள் அறிக்கையை விரிவாக விளக்கினார். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பகல் 10 உற்சவம் தொடங்கி நாள்தோறும் அயக்ரீவ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் நேற்று நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அயக்ரீவ பெருமாள் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார். அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு சென்றனர். தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் கணபதி நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கட்டுமான பணிக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கோவில் நிர்வாகத்திடம் 50,000 ரூபாய் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் கணபதி நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான பணிகள் நடைபெற்றும் வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்கள் கோவில் நிர்வாகத்திடம் முதல் கட்டமாக ரூபாய் 50,000 வழங்கினார். உடன் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பலர் இருந்தனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புண்டரீகவல்லி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புண்டரீகவல்லி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜா பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பகல் 10 உற்சவம் தொடங்கி நாள்தோறும் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் நேற்று நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கோவிந்தராஜ பெருமாள் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்றது. பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார். அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு சென்றனர். வழி தவறி வந்த உடும்பு நகர சாலையில் வாகன போக்குவரத்தால் 2 மணி நேரமாக தவிப்பு. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தையொட்டி புதுச்சேரியின் மாகே பிராந்தியம் உள்ளது. இன்று காலை கடற்கரை சாலையில் உடும்பு ஒன்று வழி தவறி சாலைக்கு வந்தது. அங்கு வாகனங்கள் தொடர்ந்து சென்றதால் உடும்பு சாலையை கடக்க முடியாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக தவித்தது. மாகேவில் இப்படிப்பட்ட காட்சியை அடிக்கடி நடக்கும் என்கின்றனர். வனத்துறைக்கு தனி அலுவலகம் அமைத்து ஊழியர்களை நியமிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சுகாதாரத்துறை மூலம் தடை செய்யப்பட்ட மருந்தகம் செயல்பட்டதால் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மருந்து கடையை முற்றுகை.
புதுச்சேரியில் போலி மாத்திரை விவகாரத்தில் 26 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். 13 குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புசி வீதியில் அமைந்துள்ள செம்பருத்தி மருந்தகம் மற்றும் ஸ்ரீ குகா மருந்தகங்களில் போலி மாத்திரை விற்பனை செய்தது தெரிய வந்ததை தொடர்ந்து மருந்து விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து மருந்தகம் இயங்கி வந்ததால் அதிமுக சார்பில் மருந்தகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மருந்து கடையை மூடியுள்ளனர். தான் அருந்தும் மாத்திரையை கடையில் காட்டி உயிருடன் விளையாடுவதாக வாக்குவாதம் செய்தனர். பல வருடங்களாக இந்த மருந்தகத்தில்தான் மருந்துகளை வாங்கி உண்பதாகவும் தற்போது 4 மாதங்களாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு தொடர்ந்து மாத்திரையை செம்பருத்தி கடையில்தான் வாங்கி அருந்தி வருவதாகவும் இதனால் எனக்கு வலி குறையவில்லை, இதேபோன்று லட்சக்கணக்கான பொதுமக்கள் மருந்துகளை வாங்கி உள்ளனர். இதற்கெல்லாம் அரசும் அரசு சுகாதாரத்துறையும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தடை விதித்த மருந்தகத்திற்கு ஏன் சீல் வைக்கவில்லை என கேள்வி எழுப்பி குற்றச்சாட்டு. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் என 292 பேரை பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என போராட்ட குழுவினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள், புதுவை அரசில் உள்ள பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிறுவனம் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களைத்தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் அமைப்பு கூட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு முறையானது, முறையாக ஆள் சேர்ப்பு விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதியம் அடிப்படையிலேயோ பணிக்கு அமர்த்தப்பட்டால் தொடர்ந்து பணி செய்திருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடை இல்லை என கூறியுள்ளது. இந்த அடிப்படையில் பணி செய்ய நிரந்தரம் வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணி இல்லை என்றும் அவர்கள் விளக்கமளித்துள்ளனர். புதுச்சேரியில் போலி மருந்து கும்பலுடன் தொடர்புடைய சபாநாயகரை துணைநிலை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போலி மருந்து தொழிற்சாலை வழக்கில் முக்கிய குற்றவாளி ராஜாவுடன் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளது. ராஜாவை சபாநாயகர் செல்வம் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணை அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் நிதி அமைச்சர் மூலம் அவருக்கு 100 கோடி ரூபாய் வங்கி கடனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளது, எனவே அவர் மீது நம்பிக்கை இல்லை. துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ள சிபிஐ விசாரணை மற்றும் என்ஐஏ விசாரணை வரவேற்கத்தக்கதாகவும் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டும் அல்லது துணைநிலை ஆளுநர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போலி மருந்து தொழிற்சாலைக்கு இடம் அனைத்தும் அரசின் பிப்டிக் நிறுவனத்தின் மூலமே வழங்கப்பட்டுள்ளது. எனவே உண்மையான அரசியல் குற்றவாளிகளை அரசு வெள்ளை அறிக்கையின் மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் காரில் பயணம் செய்து சபாநாயகர் செல்வம் தன்னை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இனிமேல் முதலமைச்சர் வாகனத்தில் சபாநாயகர் ஒருபோதும் பயணிக்க கூடாது எனவும் வருகின்ற ஜனவரி மாதம் சட்டப்பேரவை கூட உள்ளதால் அதற்கு முன்பே அவர் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.
மாநிலம் தொண்டமாநத்தம் கிராமத்தில் விவசாயிக்கு ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஆத்மா திட்டத்தின் கீழ் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் தொண்டமாநத்தம் கிராமத்தில் பாரம்பரிய நெல் வகைகளின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவது குறித்த 2 நாள் பயிற்சி முகாம் தொண்டமாநத்தம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொண்டமாநத்தம் வேளாண் அலுவலர் சங்கரதாஸ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கோட்ட துணை வேளாண் இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் தலைவர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஜயகுமார் அவர்கள் பாரம்பரிய நெற்பயிரில் தேசம் விளைக்கும் பூச்சி மற்றும் நோய்களை இயற்கை வழியில் கட்டுப்படுத்துவதை விளக்கமாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளம் விவசாயி கூலிச்சம்பட்டை சேர்ந்த திரு வீரப்பன் அவர்கள் பாரம்பரிய நெல் ரகங்களை மதிப்பு கூடுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் முன்னோடி விவசாயியான கலாநிதி அவர்கள் பல பயிர் சாகுபடி மற்றும் இயற்கை வழியில் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்வது பற்றி எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியின் முக்கிய ஒரு பகுதியாக மண்வள அட்டையின் முக்கியத்துவம் குறித்து வேளாண் அலுவலர் திரு ஜோதி கணேசன் அவர்கள் எடுத்துரைத்தார். இதன் தொடர்ச்சியாக மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரியில் இளங்கலை இறுதி ஆண்டு பயிலும் மாணவிகள் மண் மாதிரி எடுக்கும் செயல் விளக்கத்தை செய்து காண்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் பாரம்பரிய நெல் வகைகள் மற்றும் அதன் சாகுபடி குறிப்புகள் குறித்த கையேடு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொண்டமாநத்தம், ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம் மற்றும் துத்திப்பட்டு பகுதியை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட விவசாயிகளை அடுத்த நகர்வாக இயற்கை வழி நெல் சாகுபடி செய்யும் அரங்கனூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தை பார்வையிட உள்ளனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் ஆத்மா திட்ட மேலாளர் ரமேஷ் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொண்டமாநத்தம் உழவர் உதவியக களப்பணியாளர்கள் லட்சுமணன் மற்றும் சுகுமார் செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர் பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான நாற்காட்டியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் மாத நாற்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கரசூர் பகுதியில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்து கரசூர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு மாத நாற்காட்டியினை வழங்கினார். தொடர்ந்து கரசூர் கிராமம் முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான மாத நாற்காட்டி மற்றும் சர்க்கரையினை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ஓகேண்ணா அண்ணா கொஞ்சம் சென்னை நில்லுங்க தனியாக ஓகே வெயிட் பண்ண எல்லாம் கை காட்டுங்க கொம்பாக்கம் குப்பம்பேட்டில் ரூபாய் 19.37 லட்சம் செலவில் கருமாதி கொட்டகை கட்டும் பணி எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட குப்பம்பேட் பகுதியில் ரூபாய் 19,37,491 மதிப்பீட்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை கட்டும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகர், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தொகுதிக்குட்பட்ட அனைத்து மக்களுக்கும் திமுக அமைப்பாளர் சிவா வழிகாட்டுதலின்படி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டில் காலண்டர் மற்றும் சர்க்கரை தொகுதி முழுவதும் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான துவக்க விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது தொகுதி அவைத்தலைவர் அருணாச்சலம், துணை செயலாளர் தயாளன், பிரதிநிதி முருகதாஸ், முன்னாள் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஏழுமலை, மாநில நிர்வாகிகள் குமரேசன், சங்கர், ரமேஷ், அருள், கணேசன், சையது, முன்னாள் மாநில துணை அமைப்பாளர் சுந்தரி, அல்லி, முத்து, மாநில மகளிர் அணி தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சத்யா, முருகன், மீனாட்சி, தில்லை கிளைக்கழக செயலாளர், தொகுதி நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் வீடு வீடாக சென்று காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி சார்பில் முப்பெரும் விழா அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணியின் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா, புத்தாண்டு வாழ்த்து மற்றும் பொங்கல் வாழ்த்து ஆகிய முப்பெரும் விழா அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மேற்பார்வையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி காங்கிரஸ் மாநில வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், அரியாங்குப்பம் தொகுதியின் பொது செயலாளர் சங்கர், முதலியார்பேட்டை மாவட்ட தலைவர் கோபி, அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் சுந்தர், அரியாங்குப்பம் தொகுதி பிசிசி சசிகுமார், புதுச்சேரி மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி பிரிவு சட்ட ஆலோசனை TS சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில செயலாளர் சுசைராஜ், விநாயக முருகன், தேங்காய்த்திட்டு கிராம கமிட்டி காங்கிரஸ் தலைவர் சிவாஜி, சங்கர், பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோப்பு, சிறுபான்மையினர் தலைவர் கலைச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பு விருந்தினர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி நாற்காட்டியினை சிறப்பு விருந்தினர்களால் வெளியிடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் முக்கிய அம்சமாக வர்த்தக அணியின் மாநில பொறுப்பாளர்களுக்கு ID கார்டு, சான்றிதழ், நாள்காட்டி மற்றும் புத்தாண்டு முன்னிட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வர்த்தக அணியின் ஆலோசகர் கலைமாமணி வாசுதேவன், துணைத் தலைவர் சொக்கலிங்கம், கலீல் ரகுமான், நாகலிங்கம், பேர் இன்பசெல்வம், பொது செயலாளர் தமிழ்ச்செல்வம், ரவி, கோபால்நாதன், முனுசாமி, பொருளாளர் ராஜேந்திரன், செயலாளர்கள் விஜயன், தென்னரசு, சிவவடிவில், சசிகுமார், ஃபெர்டின், ஞானவேல், அன்பரசு மற்றும் இணை செயலாளர்கள் கிறிஸ்ட்ராஜ், ஐயனார், முரளி, அருள், கணேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். திருபுவனை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தென்கலை வரதராஜ பெருமாள் சன்னதியில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமை தாங்கினார். புதுச்சேரி பகுதியில் உள்ள வைணவ ஆலயங்களில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த தோத்தாத்ரி என்றழைக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
வைகுந்த ஏகாதசி உற்சவம் கடந்த 9ஆம் தேதி பகல் 10 திருவிழா தொடங்கியது. முக்கிய நிகழ்வான பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் அதிகாலை வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள பாலசாஸ்தா ஐயப்ப சுவாமி உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் செல்ல பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசாஸ்தா ஐயப்ப சுவாமி உற்சவ விழா நடைபெற்றது. விழாவையொட்டி மகா அபிஷேகம், புஷ்ப அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை, அன்னதானம் மற்றும் ராஜ அலங்காரத்தில் உள் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து 18 படி அமைத்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு கோஷங்களை எழுப்பி பூஜையில் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர்கள், அறங்காவல் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் செய்திருந்தனர். தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் திருமண மண்டபங்கள் மீது தற்போது விதிக்கப்பட்டுள்ள 18% சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து தங்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டு வர இந்த பணிவான மனுவை சமர்ப்பிக்கிறோம். இந்திய சமுதாயத்தில் திருமணங்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் திருமண மண்டபங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்நிகழ்ச்சிகள் கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை மற்றும் வாழ்க்கையின் இன்றியமையாத நிகழ்வாகும். திருமண மண்டபங்கள் பயன்படுத்துவோரில் பெரும்பாலானோர் நடுத்தர மற்றும் குறைந்த வருமான பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு கட்டண சுமை ஒரு பெரும் கவலையாக உள்ளது. தற்போது திருமண மண்டபங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள 18% GST விகிதம் பொதுமக்களின் மீது, குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் மீது பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் மின்சாரம், பராமரிப்பு, தொழிலாளர் ஊதியம் அதிகரித்து வருவதால் திருமண மண்டப உரிமையாளர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்துவது மிகவும் கடினமாகி வருகிறது. இந்த நிலையில் சாமானிய மக்களுக்கு இந்த அத்தியாவசிய சமூக வசதிகள் தொடர்ந்து கிடைப்பதையும் அவை மலிவு விலையில் இருப்பதையும் உறுதி செய்ய திருமண மண்டபங்கள் மீதான 18% GST வரியை 5% குறைக்க நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரைக்குமாறு அல்லது தகுந்த நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்கள் மேலான கருத்துக்களை அலுவலகத்தை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்விஷயத்தில் தங்களின் கனிவான ஆதரவும் வழிகாட்டுதலும் தென்னிந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் பயனளிப்பதுடன் ஒரு முக்கியமான சமூக கட்டமைப்பை பாதுகாக்கவும் உதவும். தங்களின் பரிசீலனையை எதிர்பார்த்து எங்களின் உயர்ந்த மரியாதையும் ஒத்துழைப்பும் என்றும் நல்குவோம் என உறுதியளிக்கின்றோம். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.